அம்மா, நீங்க உடனே ஐஜி கிட்ட பேசுங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க. அவன் ஷேர் வாங்கினதுக்கு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்லுங்க. மச்சான், என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனே ஒரு பொறுக்கி பைய, அவனுக்கெல்லாம் எதுக்கு லீகலா போகணும்னு சொல்றீங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட பசங்க இருக்காங்க மச்சான், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஸ்பாட்ல வந்து ஆளை தூக்கிடுவாங்க. ஜனமா, அவன் உங்களை அவமானப்படுத்தணும் வந்து அந்த வேலையை பார்த்துருக்கான். அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து டீஸ் பண்ணோம்ல, அதுக்கு தான் பதில் கொடுக்குறான். அத்தை, ஏதாவது பேசுங்க அத்தை, ஏதாவது சொல்லுங்க. ஜனாமா, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவ ஆர்டர் படி ஆடட்டும்னு நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது ஜனாமா. இன்னைக்கு யாரும் இத பத்தி பேச வேண்டாம், பாத்துக்கலாம். என்னப்பா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா. என்னப்பா, ஏன் டல்லா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைடா? என்னதான் நீ இன்னைக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருந்தாலும் பழசெல்லாம் என்னால மறக்கவே முடியலடா. அந்த ஜனகாம்பாள் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா தெரியுமா? எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? உன்கிட்ட சொன்னது 10 விஷயம்தான், சொல்லாதது 100 இருக்குடா. ஒரு பொம்பளை கிட்ட வாழ்நாள் முழுக்க நான் தோத்துக்கிட்டே இருந்திருக்கேன். பா, சிங்கம் மாதிரி புள்ளைய பேத்துருக்கீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கனவு லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? அப்பா, அந்த கம்பெனியோட 49% ஷேரை நான் வாங்கியிருக்கேன். இப்ப நான் அந்த கம்பெனியோட டைரக்டர்ப்பா. நீ சாப்பிடு, நான் வரேன். ஹாய் ஜானு. ஜனாமா, சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, ஒரு டீ போதும். என்ன டிஃபனு? ஸ்மெல் பயங்கரமா இருக்கே. சித்தி, பிளேட் இல்லையா எனக்கு? தேனு. சரிம்மா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாசனை பயங்கரமா இருக்கே. என்ன பண்ணிருக்கீங்க? ஓ, இட்லி. அடடா, பிரமாதமா இருக்கே. யார் சமையல் இன்னைக்கு? முத்தம்மாவா இல்ல தமிழா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சீரியஸா? இந்த சமையல் செஞ்ச கைக்கு விலங்கே போடலாம் போல இருக்கு. சாரி, பழகதோஷத்தில் சொல்லிட்டேன். தங்க வளையலே போடலாம் போல இருக்கேன். ஜனாமா, நைட் நல்லா தூங்குனீங்களா? இன்னைக்கு போர்ட் மீட்டிங் இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. ஜனாமா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களா? வேணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? பிரபல தொழிலதிபரும் குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளரான குறிஞ்சிநாதனின் தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. அவர் முறைகேடாக ஈட்டிய பல கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது. அவருடைய அனைத்து பேங்க் அக்கவுண்டுகளும் மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது. அவர் சொத்துக்களையும் முடக்க நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த அதிரடி சோதனையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் மற்றும் பினாமி என சந்தேகப்படும்படியான நபர்கள் வீட்டிலும், அவர்கள் வசிக்கும் இடமான கோடம்பாக்கம், வியாசார்பாடி, அண்ணா நகர், திருமங்கலம் போன்ற இடங்களில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
விசாரணை முடிவில் அவருக்கு நிரந்தரமான ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இதையடுத்து மேலும் விசாரணையில் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்த்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணையில் அவர் சம்பந்தப்பட்ட பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் போன்ற அனைத்தையும் கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் அவர் மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபரும் குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளரான குறிஞ்சிநாதனின் தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. அவர் முறைகேடாக ஈட்டிய பல கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது. சார், வீட்டுக்கு அதிகாரிங்களா வந்திருக்காங்க. எல்லா லாக்கரையும் சீல் வச்சிட்டாங்க சார். ஐயாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க சார். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்க சார். சார், என்ன சார் பண்றது? நானும் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். யாருமே நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஐயாவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க சார். பர்மனன்ட் ஜெயிலா சார். அச்சச்சோ. பிரபு, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? எங்க கிளம்பிட்ட? சொல்லுப்பா, எங்க போற? அப்பாவை பார்க்க. ஓ, நான் வேணும்னா சிபிஐ டிராப் பண்ண சொல்லவா? பிரபு, ஐ எம் வெயிட்டிங். நீ தான் காஸ்ட்லி கார் வச்சிருக்கே. போயிட்டு பத்திரமா வா. 1 minute. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளால தான் முடியும். வேற யாரு நினைச்சாலும் கஷ்டம். அது யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு? நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும். நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே செகண்ட்ல நின்னுடும். ஆனா நான் பண்ண மாட்டேன். பார்த்து